பாரத அரசின் நலத்திட்டங்களுக்கான ஒருங்கிணைந்த சேவை முகாம் சென்னையில் நடைபெற்றது. சென்னை மேற்கு மாம்பலம் தனியார் திருமண மண்டபத்தில் மத்திய அரசின் நலத்திட்டங்களை பொதுமக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்கும் நோக்கில் 2 நாட்கள் ஒருங்கிணைந்த சேவை முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் ஆதார் அட்டை பதிவு மற்றும் புதுப்பித்தல், ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம், தபால் சேவைகள், கேஸ் இணைப்பு, வேலைவாய்ப்பு தொடர்பான திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் ஒரே இடத்தில் வழங்கப்பட்டன. சுமார் 200 பேருக்கு வேலைவாய்ப்பு தொடர்பான வழிகாட்டுதல் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால் வளம் மற்றும் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் இணையமைச்சர் எல். முருகன், முன்னாள் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், தென்சென்னை மாவட்ட தலைவர் சஞ்சீவி, பாஜக மாமன்ற உறுப்பினர் உமா ஆனந்த் மற்றும் பாஜக மாவட்ட, மாநில நிர்வாகிகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். தமிழிசை சவுந்தரராஜன் தனது உரையில் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் கிராமம் முதல் நகரம் வரை மக்களுக்கு பயன்படுகின்றன என்று தெரிவித்தார். ஆதார், ஆயுஷ்மான் பாரத், உஜ்வாலா போன்ற திட்டங்கள் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகின்றன என கூறினார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது உரையில் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் அவர்களின் முயற்சியால் இந்த 2 நாள் சேவை முகாம் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். தமிழகத்திற்கு நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் இல்லாத நிலையிலும் தமிழர்களின் குரலை பாராளுமன்றத்தில் ஒலிக்கச் செய்ய எல். முருகன் பணியாற்றி வருகிறார் என்றார். மேலும் நரேந்திர மோடி உலக நாடுகளில் தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தை உயர்த்தி பேசி வருகிறார் என்றும் மத்திய அரசு மக்கள் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாகவும் கூறினார். மத்திய இணையமைச்சர் எல். முருகன், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா வேகமான வளர்ச்சிப் பாதையில் செல்கிறது என்றார். 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவை வல்லரசாக மாற்ற வேண்டும் என்பது முன்னாள் ஜனாதிபதி APJ அப்துல் கலாம் கனவும், அதேவேளை பிரதமரின் இலக்குமாக உள்ளது என குறிப்பிட்டார். சென்னையில் மெட்ரோ 4, 6, 8 வழிச் சாலைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும், மும்பை, அகமதாபாத் புல்லட் ரயிலுக்கு அடுத்ததாக சென்னை, பெங்களூரு புல்லட் ரயில் சேவை தொடங்கும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும், திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும், உலகத்தரமான கட்டமைப்புகள் உருவாக்கப்படுகின்றன என்றும், 2014க்கு முன்பு பலருக்கு வங்கிக் கணக்கு இல்லாத நிலையில் தற்போது கோடிக்கணக்கான பெண்கள் வங்கிக் கணக்குகள் திறந்துள்ளனர். இன்சூரன்ஸ், விவசாயி மற்றும் மீனவர் ஊக்கத்தொகைகள், 40 லட்சம் குடும்பங்களுக்கு இலவச கேஸ் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்தார்.